ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஃபார்ம் பற்றியும் அண்ட் தென் பிஃபார்ம் சேர்கிறதுக்கு என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, அண்ட் தென் பிஃபார்ம் முடித்தா என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஹையர் ஸ்டடீஸ்க்கெலாம் என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு கிளியர் கட் வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்கேஸ் எனி டவுட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இதுமாரி ஸ்டடீஸ் ரிலேட்டாக வீடியோ போடுங்க அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு இது ஒரு முக்கியமான பதிவு. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு எதனா ஒரு குவாரிஸ் ஆர் எனி அதர் எதனா வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது, அதில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவில் வந்து என்னென்ன கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஃபார்ம் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் எதுக்கு பிஃபார்ம் எடுக்கணும், எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் இருக்குது பிஃபார்ம் சேர்கிறதுக்கு, அதாவது யூஜி டிகிரி சேர்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு என்னென்ன ஹையர் ஸ்டடீஸ் ஆப்ஷன் போத் இன் இந்தியா அண்ட் தென் ஃபாரினில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதையும் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்ட்டு அதையும் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் முடித்த பிறகு என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கரண்ட்டில் இருக்குது அண்ட் தென் இன்னும் ஃப்யூச்சரில் வரும் அப்படின்ட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில்னா நான் மிஸ்டேக்ஸாக சொல்லியிருந்தேன்னா அதையும் நீங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணி கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணலாம். நான் அதை வந்து நெக்ஸ்ட்டு டைமில் வந்து நான் அதை இது பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார்மசி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து ஃபார்மசிலே வந்து 3 ஃபார்மசி இருக்குது. மூணாவது இதில் வந்து மென்ஷன் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிப்ளமோ இன் ஃபார்மசி அண்ட் தென் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி அண்ட் தென் ஃபார்ம்டின்றது டாக்டரேட் ஆஃப் ஃபார்மசி. அதை பற்றி நான் ஒரு தனி வீடியோவாக போடுறேன். அது வந்து இதில் மென்ஷன் பண்ணல. இதில் வந்து 2 தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதாவது டிப்ளமோ இன் ஃபார்மசி அண்ட் தென் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி. பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி மொத்தம் 4 வருஷம், அதாவது 4 இயர்ஸு 8 செம்மாக நடத்துகிறாங்க. இதில் வந்து அப்ராக்சிமேட்டாக இப்போ வந்து ஃபீஸஸ்லாம் எவ்வளோ போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 lakhs அபோவ் தான் ஃபீஸஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. போத் கவர்மெண்ட்டில் செலக்ட் ஆனாலும் சரி அண்ட் தென் ப்ரைவேட்டில் செலக்ட் ஆனாலும் சரி. சில காலேஜஸ்லாம் வந்து கவர்மெண்ட்டில் செலக்ட் ஆகியும் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்குறாங்க. ப்ரைவேட்டில் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலேயும் போகுது, பேஸ்ட் அப்பான் யூனிவர்சிட்டி. அட்மிஷன் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கவர்மெண்ட் கவுன்சிலிங்லேயும் போகலாம் அண்ட் தென் வந்து ப்ரைவேட் காலேஜ்லேயும் வந்து நம்ம காசு கட்டியும் சேரலாம். நெக்ஸ்ட் டிப்ளமோ இன் ஃபார்மசி வந்து 2 இயர்ஸு. இதுக்கு வந்து செமஸ்டர் வைஸ்லாம் கிடையாது, இயர்லி ஒன்ஸ் வந்து எக்ஸாம் நடத்துவாங்க. அதை வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ரைவேட் அட்மிஷன் வந்து மட்டும்தான் டிப்ளமோ இன் ஃபார்மசிக்கு. அண்ட் தென் இதுக்கு வந்து கவர்மெண்ட் கவுன்சிலிங்கோ எதுவுமே கிடையாது. ஏன்னா வந்து 2 வருஷம் டிப்ளமோனால அவங்க கவர்மெண்ட் வந்து கவுன்சிலிங் நடத்தல. இதுக்கு வந்து ப்ரைவேட்டில் வந்து நீங்கள் காசு கட்டி சேர மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் வந்து தமிழ்நாடு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டடில் தான் வந்து ரன் ஆகுது. சில இது மட்டும்தான் ஆட்டோனமஸ் பாடிலாம் வந்து அவங்க வந்து செப்பரேட்டாக அவங்களோட ஓன் மேனேஜ்மெண்ட்டை வந்து இது பண்ணுறாங்க. இந்த கோவிட் டைம்லாம் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் படித்தவங்களாம் வந்து டிலேவாக தான் இது வந்தாங்க. ஆனால் ஆட்டோனமஸில் படித்தவங்க வந்து கரெக்டாக 4 இயர்ஸ் முடிஞ்சவொடனே கரெக்டாக வந்து ரிலீஸ் ஆகிட்டாங்க. ஆனால் வந்து டிஎன் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் படித்தவங்க வந்து 4 இயர்ஸ்ன்றது 5 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து 5 இயர்ஸ் நியர்பை வந்துருச்சு. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் யூனிவர்சிட்டி, எல்லாமே வந்து மாறும். ஆனால் வந்து எக்ஸாம் சிலபஸஸ்லாம் வந்து சேம் தான். பட் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நார்ம்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து எதுக்கு பிஃபார்மை சூஸ் பண்ணோம் அண்ட் தென் எதுக்கு பிஃபார்மை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பிஃபார்ம்ன்றது அந்த மருந்தியல் பற்றி நம்ம படிக்கிறது தான். ஃபுல்லாக அந்த ஃபார்மசியூட்டிக்கல்ஸ், அந்த ட்ரக் டிஸ்கவரி, அந்த புது புது இன்வென்ஷன், வேக்சின்ஸு, சீரம்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் இன்வென்ஷன் பண்ணுறதுக்காக தான் நிறைய பேர் வந்து சயின்டிஸ்ட் ஆகிறவங்க அதெல்லாம் வந்து விரும்பி இருக்கவங்க இதெல்லாம் வந்து சூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. ட்ரக் இன்வென்ஷனு அண்ட் தென் ரிசர்ச் அப்ரோச், அந்த ரிசர்ச் ஒர்க்லாம் பண்ணுறாங்க பார்த்திங்களா, இந்த ட்ரக்கில் வந்து என்னென்ன சைட் எஃபெக்ட்லாம் வருது, என்ன அட்வர்ஸ் எஃபெக்ட் வருது, அதெல்லாம் வந்து ரிசர்ச் அப்ரோச்லாம் வந்து பண்ணுறவங்க வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நான் ட்ரக் இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்படின்றவங்க இதை வந்து சூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பிஃபார்ம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து யூபிஎஸ்சியில் போகணுன்னா ஒரு 18 மந்த் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக போகலாம். நெக்ஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை, நீங்கள் வந்து ஜஸ்ட்டு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் அண்ட் தென் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் கம்பல்சரி. அதை பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் வந்து ட்ரக் இன்ஸ்பெக்டர் ஆகலாம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு மெடிக்கல் ஸ்டோர், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றவங்க நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ட்ரக் கண்ட்ரோலில் வந்து ஒரு ஃபார்மசி சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிட்டு, இதுமாதிரி ரன் பண்ணுற சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீங்கள் வந்து ஓன் ஃபார்மசி வச்சு நீங்கள் வந்து பிஸ்னஸ் கூட நடத்தலாம். நெக்ஸ்ட்டு ட்ரக் பேட்டன் அனலிஸ்ட், அதாவது இந்த ட்ரக்குக்கெலாம் பேட்டன் இருக்குது பார்த்திங்களா, அந்த பேட்டனுக்கெலாம் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி அதுக்கு ஒரு ரோல் இருக்குது. அது வந்து கொஞ்சம் ஹை போஸ்டிங் மாதிரி.
ஸோ அந்த போஸ்டிங் ஆகிறவங்க நினைக்கிறவங்க கூட இதில் ஆகலாம். நெக்ஸ்ட்டு ட்ரக் ரிலேஷன்லாம் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அந்த ரெகுலேட்டரிலாம் இருக்கா பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆகணும். நான் ஒரு லீடிங் ரோல் இருக்கணும் ஒரு இண்டஸ்ட்ரியில் அப்படின்னா இந்த ட்ரக் ரெகுலேட்டிங் ரோலாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஆகலாம். நெக்ஸ்ட்டு டீச்சிங் ப்ரொஃபஷனில் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றவங்க கூட கம்பல்சரி இதை வந்து சூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எம்ஃபார்ம் முடிச்சுட்டும் நீங்கள் வந்து ப்ரொஃபஸர் ஆகலாம், அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆவீங்க. நெக்ஸ்ட்டு பிஹெச்டிலாம் முடிச்சிங்கன்னா நீங்கள் தான் வந்து சீனியர் ப்ரொஃபஸர் மாதிரி இருப்பீங்க. ஸோ டீச்சிங் ப்ரொஃபஷனல் கூட நீங்கள் வந்து பிஃபார்ம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு எம்ஃபார்ம் பிஹெச்டிலாம் பண்ணிவிட்டு நீங்கள் டீச்சிங் ப்ரொஃபஷனில் வந்து யூனிவர்சிட்டியில் வந்து டீச் பண்ணலாம். அது வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸும் இருக்குது நிறைய. ஸோ அது வந்து லாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பிஃபார்ம் சேர்றதுக்கு என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் வைஸ் வந்து நிறைய எக்ஸாம் இருக்குது. ஆனால் வந்து தமிழ்நாடு அண்ட் தென் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த செலக்டிவாக வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 3 ஆப்ஷன். ஃபஸ்ட்டு வந்து டிஎன்எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கவுன்சிலிங். அதாவது கவுன்சிலிங் வந்து எப்படி நடக்குன்னா, 12th மார்க் கட் ஆஃப் வச்சு தான் கவுன்சிலிங் வந்து நடக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து எந்த காலேஜ் கவர்மெண்ட் காலேஜும் சூஸ் பண்ணலாம். அதாவது எம்எம்சி மதுரை மெடிக்கல் காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டுத்தில் எதனா சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அண்ட் தென் நம்ம வந்து ப்ரைவேட் காலேஜஸும் சூஸ் பண்ணலாம். இதில் ஒன்றே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இன் ஃபார்மசி கவர்மெண்ட் காலேஜ்லேயும் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியலையான்னு தெரில. மதுரை மெடிக்கல் காலேஜில் இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணி கூட சேர்ற மாதிரி இருந்தால் அந்த கவர்மெண்ட் காலேஜில் வந்து சேர்ந்து நீங்கள் படிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஐஐடி பிஹெச்யூ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரணாசி உத்தரப்பிரதேஷ். இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. அதில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு நீங்கள் வந்து அதில் பாஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு அதில் போகலாம். அதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஃபார்மும் சேரலாம் ஆர் பிடெக் இன் ஃபார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங். அண்ட் தென் நான் வந்து இதில் ஒன்று மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த நம்ம 12th கட் ஆஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு அண்ணா யூனிவர்சிட்டியில் கூட நம்ம சேரலாம். அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடெக் இன் ஃபார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங் அந்த கோர்ஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்குது. நீங்கள் வந்து கட் ஆஃப் எடுத்திங்கன்னா அதை கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பிட்ஸ் பிலானி. ஏன் பிட்ஸ் பிலானி ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே வந்து ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டியூட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பிளேஸ்மெண்ட்டே வந்து அவங்கள வந்து ஹையாக வைப்பாங்க. ஆனால் வந்து ஃபீஸஸ் தான் வந்து இங்கே அதிகம். ஸோ இந்த பிட் சாட் எக்ஸாம் இருக்குன்னு பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு இதை பற்றி ப்ரீஃப் வீடியோ ஒன்று வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது வந்து மொத்தம் 3 யூனிவர்சிட்டி இருக்குது. 3 கேம்பஸ் இருக்குது. ஒன்று ஹைதராபாத்து, கோவா, ராஜஸ்தான். அந்த 3 கேம்பஸ்லேயும் வந்து ராஜஸ்தான் தான் கேம்பஸ் தான் பெருசு. அதுதான் மெயின் கேம்பஸ் நினைக்கிறேன். இதில் வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டே பிஃபார்முக்கே அவங்க வந்து 9 lakhs per annum அந்த ரேஞ்சில் வந்து விற்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் பெரிய காலேஜஸ் நிறைய இருக்குது. அந்த ஜேஎஸ்எஸ் அப்படிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நான் ஆட் பண்ணல. இதுதான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு எடுக்கிறாங்க. ஸோ நான் அதை வந்து இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எதனா அதில் டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி ப்ரீஃபாக வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு இதிலே ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்குது. அதாவது அந்த பிட்ஸ் பிலானி இருக்குது பார்த்தீங்களா, இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுத்திருந்தீங்கன்னா, அதாவது உங்கள் 12th மார்க்கில் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ சீட்ஸே வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் சிபிஎஸ்சியில் இருந்தீங்கன்னா, அந்த ஸ்டேட் சென்ட்ரல் லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் ஹை ஸ்கோரிங் மார்க் எடுத்திங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு ஃப்ரீ சீட்ஸ் வந்து அலாகேட் பண்ணுறாங்க. அதாவது இந்த பிட்ஸ் சாட் எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு வந்து டைரெக்டாக அட்மிஷன் தராங்க அப்படின்ட்டு ஒரு இதுவும் இருக்குது. ஸோ அது உண்மை தான். நீங்கள் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டோ ஆர் அந்த சிபிஎஸ்சியில் வந்து ஃபஸ்ட் மார்க் எடுத்தீங்கன்னா இதில் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களை வந்து டேரெக்டாக வந்து அவங்க வந்து உங்களை வந்து அட்மிஷன் கொடுத்துருவாங்க. இந்த எக்ஸாம்லாம் தேவையே கிடையாது. நெக்ஸ்ட்டு ஹையர் ஸ்டடீஸ்லாம் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அண்ட் தென் ஃபாரின் ரெண்டாக பிரிச்சிருக்கேன். ஃபாரினை பற்றி கொஞ்சம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கல. லிட்டில் பிட் ஓவர் த்ரூவாக தான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்தியாவில் மட்டும் தான் நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஃபாரினுக்கு வேணும்னா நான் தனியாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்தியாவில் வந்து என்னென்ன ஹையர் ஸ்டடீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்டெக் இன் ஃபார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஐடியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நிறைய காலேஜ் இருக்குது. பிட்ஸ் பிலானியில் இருக்குது, ஜேஎஸ்எஸில் இருக்குது, நம்ம நைப்பரில் கூட இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறதுலாம் இருக்குது எந்த காலேஜ் வேணும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு எம்பிஏ இன் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட். இந்த எம்பிஏ வந்து படிச்சிங்கன்னா மேனேஜர் ரோல் அப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா, மேனேஜர் அசோசியேட் அந்த ரோலில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ப்ளேஸ் பண்ணலாம். அந்த ஹாஸ்பிட்டல்ஸு, ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ஃபார்மசூட்டிக்கல் மார்க்கெட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட நீங்கள் வந்து ப்ளேஸ் ஆகலாம் எம்பிஏ படிச்சிங்கன்னா. நெக்ஸ்ட்டு எம்எஸ்சி இன் லைஃப் சயின்ஸ். அதாவது பிஃபார்ம் முடிச்சுட்டு நான் ரிசர்ச் சைடு எங்கன்னா போகிறேன் அப்படின்னா எம்எஸ்சி இன் லைஃப் சயின்ஸ் இருக்குது. அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். லைஃப் சயின்ஸ்லேயே வந்து நிறைய இருக்குது. அந்த பயாலஜியில் வந்து செப்பரேட்டாக பிரியும். ஸோ இம்யூனாலஜியா, டாக்ஸிகாலஜியா அதிலே வந்து நிறைய இருக்குது. நான் அதை பற்றி தனியாக வீடியோ போடுறேன். ஏன்னா அது வந்து ரொம்ப பெருசு.
ஸோ அதை பற்றி நான் பேசி நான் இந்த வீடியோ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண விரும்புகிறேன். நெக்ஸ்ட்டு இன்டகிரேட்டட் பிஹெச்டி. இன்டகிரேட்டட் பிஹெச்டி அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும், நீங்கள் வந்து பிஃபார்ம் முடிச்சுட்டு டைரெக்டாக பிஹெச்டியும் பண்ணலாம். அது வந்து தனி இது. இன்டகிரேட்டட் பிஹெச்டின்றது நீங்கள் வந்து பிஃபார்ம் முடிச்சுட்டு இந்த எம்எஸ்சி பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த எம்எஸ்சி பண்ணும்போதே நீங்கள் வந்து பிஹெச்டியும் சைட் பை சைட் பண்ணுவீங்க. அப்போ பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 5 இயர்லேயே வந்து நீங்கள் பிஹெச்டியும் வித் எம்எஸ்சியும் வந்து சேர்த்து முடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா நீங்கள் எம்எஸ்சி 2 வருஷம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஹெச்டி வந்து ஒரு 4லேருந்து 5 வருஷம் அப்படி பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து தனி லைன். அதாவது நீங்கள் எம்ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, எம்ஃபார்ம் வித் பிஹெச்டி அப்படி வந்து பண்ண முடியாது. இது வந்து எம்எஸ்சி வித் பிஹெச்டி அந்த லைனில் போகும். அதுதான் இன்டகிரேட்டட் பிஹெச்டி. நீங்கள் வந்து எம்ஃபார்ம் ப்ளஸ் எம்பிஏ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம். அது வந்து ஒரு இந்தியாவில் வந்து 2 யூனிவர்சிட்டி தான் வந்து அப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசியில் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் வந்து கரண்ட்டாக இந்தியாவில் ஓவர் த்ரூவாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூட்டிக்ஸு, காலேஜி, அந்த காக்னசி, டாக்ஸிகாலஜி அண்ட் ரெகுலேட்டரி, நெக்ஸ்ட்டு ஃபார்மசூட்டிக்கல் அனாலிசிஸ், இந்த மாதிரி ஒரு செலக்டிவான குரூப் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் சென்னையிலே வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபாரின் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பிஃபார்ம் முடிச்சுட்டு டோஃபல் எக்ஸாமை கிளியர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃபாரினுக்கு வந்து நீங்கள் போகலாம். டோஃபல் வந்து கம்பல்சரி வந்து சில இடத்த கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து எந்த குரூப் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி சில டைமில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கலாம். சில டைமில் வந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வச்சு அதில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து சூட்டிக்ஸு, ஃபாரன்சிக் சயின்ஸு, ஃபார்மகாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிசி, அந்த மாதிரி வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணணும். எந்த யூனிவர்சிட்டின்னு சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு எந்த கண்ட்ரிக்கு போக போகிறேன்னு சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து எந்த யூனிவர்சிட்டி வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது ஹையர் ஸ்டடீஸ்க்கு நீங்கள் போக அப்படின்ட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒன்று வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிபேட் வந்து ஃபார்மசிக்கு ஒரு மெயினான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமு. அது வந்து நான் அதில் மிஸ் பண்ணிட்டேன். அது வந்து நீங்கள் வந்து 3rd இயர் படிக்கும் போதே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து எழுதலாம். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அது நீங்கள் படித்து கிராக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் நைப்பரே எழுத முடியும். ஸோ ஜிபேடை வந்து கம்பல்சரி பிஃபார்ம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்பல்சரி எழுதுங்க. அதில் வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து ஸ்டைஃபன் வந்து போன வருஷம் வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து இம்ப்ளிமெண்ட் மறுபடியும் வந்து ரீஇம்ப்ளான் பண்ணி அவங்க வந்து 12,500 அந்த ரேஞ்சில் வந்து ஸ்டைஃபன் வந்து பெர் மந்த்துக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அதாவது நீங்கள் எம்எம்சிலாம் படிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அதை ட்ராக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மெடிக்கல் காலேஜில் வந்து ஃப்ரீயாகவே படிக்கலாம். கவுன்சிலிங் மூலயமா அதர் ப்ரைவேட் இன்ஸ்டியூட்லேயும் வந்து நீங்கள் படிக்கலாம். நெக்ஸ்ட்டு நைப்பர் ஜேஇ வந்து எல்லோரும் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபார்மசிக்கு இது ஒரு டாப் யூனிவர்சிட்டி. அதாவது எம்ஃபார்ம், எம்எஸ் அண்ட் தென் எம்பிஏ 3மே இருக்குது இதில். நீங்கள் வந்து மொத்தம் ஒரு 7 யூனிவர்சிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். மொஹாலி, ஹைதராபாத்து, அந்த மாதிரி நிறைய இடத்து இருக்குது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணி எந்த இதுக்கு போகிறன்ட்டு அதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து டாப் மார்க் எடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்குற குரூப்பும் நீங்கள் கேட்குற காலேஜும் கிடைக்கும். வந்து நீங்கள் இல்லைனா மிஸ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு கேட் எக்ஸாம் வந்து ஃபார்மசி எழுத முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பல்சரி எழுத முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்லேயே போய்ட்டு எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸல் லைஃப் சயின்ஸ்னு இருக்கும். லைஃப் சயின்ஸில் வந்து ஸ்பெசிஃபிக்காக பிஃபார்ம்னு வந்து அவங்களே கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கேட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா கம்பல்சரி எழுதுங்க. ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த பப்ளிக் செக்டார் யூனிட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த பிரிக்ஸு, என்ஐசிஎல் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஎம்ஆர், சிஎஸ்ஐஆர், அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து அந்த கேட் மார்க்கை வந்து கன்சிடர் பண்ணி உங்களை வந்து ஜாப்புக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. பர்மனன்ட் போஸ்ட்டுக்கும் கால்ஃபர் பண்ணுவாங்க அண்ட் தென் வந்து டெம்பரரி போஸ்ட்டுக்கும் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த கேட் எக்ஸாம் வச்சு தான் நீங்கள் வந்து எம்டெக் இன் ஃபார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் ஐஐடியில் வந்து நீங்கள் போய் படிக்கலாம். வித் ஸ்டைஃபனோட வந்து நீங்கள் படிக்கலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கேட்டை கிராக் பண்ணோம் அண்ட் தென் அதில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கட் ஆஃப் எடுத்தால் தான் நீங்கள் ஆல் ஓவர் இருக்கிற அந்த ஐஐடி மெட்ராஸு, ஐஐடி பாம்பே, ஐஐடி டெல்லிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து எம்டெக் இன் ஃபார்மசூட்டிக்கல் வந்து நீங்கள் வந்து படிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஐடி பிஹெச்யூ, இதுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமே நடத்துகிறாங்க. இதுக்கு வந்து பிஃபார்முக்கும் நடத்துகிறாங்க, நெக்ஸ்ட்டு எம்ஃபார்முக்கும் நடத்துகிறாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் வந்து எம்ஃபார்ம் வந்து அங்கே வந்து ஃப்ரீயாக கூட பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கேட் எக்ஸாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிஏ இன் ஐஐஎம், அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ஐஐஎம் படிக்கணும் விரும்புனீங்கன்னா, எம்பிஏ இன் ஐஏஎம்மில் படிக்கணும் விரும்புனீங்கன்னா கேட் எக்ஸாம் வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து கிராக் பண்ணியிருக்கணும். கிராக் பண்ணால் தான் வந்து அவங்க கவுன்சிலிங் மூலியம் வந்து உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த பி குரூப், ஏ குரூப், அந்த
மேனேஜ்மெண்ட் காலேஜ்லாம் வந்து நீங்கள் படிக்கனாலும் காமன் ஆப்டிடியூட் டெஸ்ட் அதுக்கு வந்து மார்க் வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ வந்து நீங்கள் எம்பிஏ பண்ணணும் விரும்புனீங்கன்னா அந்த கேட் எக்ஸாம் அதெல்லாம் 6 அந்த பிட்ஸ் பிலானியில் பிட் சாட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியும் போகலாம். 6 வந்து நீங்கள் வந்து கரஸில் எம்பிஏ பண்ணணும் அப்படின்னாலும் எம்பிஏ அந்த பிட்ஸ் பிலானியில் வந்து கரஸில் வந்து நீங்கள் எம்பிஏ பண்ணலாம். ஆனால் வந்து அவங்க சர்டிஃபிகேட்டில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, கரஸிங் இல்லை இது ரெகுலர் தான் போஸ்டிங் வந்து போட்டு தராங்க பிட்ஸ் பிலானி அந்த இதில். நெக்ஸ்ட்டு டிஐஎஃப்ஆர் டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச், இதை பற்றி நான் ஒரு செப்பரேட் வீடியோவே போட்டிருப்பேன். அதை பற்றி பார்க்கலன்னா மறக்காமல் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் ஓரியன்டாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இந்த டிஐஎஃப்ஆர் வந்து ஒரு மெயின் இன்ஸ்டியூட்டு. ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, 6 கேட் மார்க் வச்சு வந்து உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து என்ன சேர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெகிரேட்டட் பிஹெச்டி இருக்குது, எம்எஸ்சி இருக்குது, அண்ட் தென் டேரக்ட் பிஹெச்டி 3 இருக்குது மொத்தம். நீங்கள் வந்து அதில் எது சூஸ் பண்ணணுன்னு இருக்குது. நெக்ஸ்ட் இந்த டிஐஎஃப்ஆர் மட்டும் இல்லை ரிசர்ச்சுக்கு. நெக்ஸ்ட்டு ஐஐஎஸ்சி, அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் இன் பெங்களூரில் இந்தியாவிலே வந்து டாப் மோஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னால் நம்ம ஐஐஎஸ்சி பெங்களூர் தான். ஸோ அதில் படிக்கணுனாலும் நீங்கள் வந்து ஜிபேட் வந்து கம்பல்சரி நீங்கள் கிராக் பண்ணி ஆகணும் ஃபார்மசிக்கு. அதுலேயும் வந்து அவங்க ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா மினிமம் 500 அபோவ், அதாவது நீங்கள் 1 to 500 அந்த ரேஞ்சில் கட் ஆஃப் வச்சுருந்தா தான் உங்களுக்கு வந்து அங்கே சீட்டே கிடைக்கும். அதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வைப்பாங்க. இன்டர்வியூவில் வந்து நீங்கள் கிராக் பண்ணால் தான் வந்து நீங்கள் படிக்க முடியும். அந்த ஐஏஎஸ்சியும் டிஐஎஃப்ஆரும் ஏன் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஸ்டைஃபனோடு படிக்கலாம். வேறு எங்கேயும் வந்து நீங்கள் ஸ்டைஃபனோடு படிக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் இங்கே வந்து நீங்கள் ஸ்டைஃபன்னா வந்து 10,000 15,000 கிடையாது, 30,000 25,000 அந்த ரேஞ்ச் தான் உங்களுக்கு ஸ்டைஃபனே வரும். நீங்கள் பிஹெச்டிலாம் பண்ணுறீங்கன்னா 42,000 வந்து பேர் மந்த்துக்கே தராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஏஎஸ்ஆர் யூஜிசி நெட், இது வந்து வருஷத்துக்கு 2 வாட்டி கண்டக்ட் பண்ணுறாங்க, ஒன்று ஜூன் அண்ட் தென் டிசம்பர். இதில் வந்து பிஃபார்ம் வந்து எலிஜிபிள். பிஃபார்ம் வந்து எந்த கேட்டகரியில் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் சயின்ஸ் கேட்டகரியில் வந்து எலிஜிபிள். இதில் வந்து கிராக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஜேஆர்எஃப் வந்து ஜாயின் பண்ணுவீங்க. அதாவது உங்களுக்கு வேலையும் கொடுத்து உங்களுக்கு ஸ்டைஃபனும் கொடுத்து உங்களை வந்து படிக்கவும் வைப்பாங்க. அந்த 3 ஒர்க்கையும் சேர்த்து பண்ணுற ஒரே ஆள் வந்து சிஎஸ்ஆர் யூஜிசி நெட். இதை வந்து நான் ஒரு செப்பரேட் வீடியோவாக வந்து மேக் பண்ணி நான் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு அந்த பிட்ஸ் பிலானி சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே வந்து எம்ஃபார்ம் இருக்குது, எம்பிஏ இருக்குது. இதில் வந்து பிளேஸ்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கிறாங்க, அதனால தான் நான் வந்து இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ மற்ற விஷயத்துக்கு இல்லை. நெக்ஸ்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் வந்து எம்பிஏ பண்ணலாம் வித் ஸ்டைஃபன் ஆர் ஃப்ரீ, அதை எனக்கு ஃபுல்லாக தெரியல. இதில் வந்து நீங்கள் வந்து டான்சென்ட் எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து கிராக் பண்ணால் தான் நீங்கள் வந்து எம்பிஏ வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டிலையும் வந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி எம்ஃபார்ம் பண்ணலாம். யூஜி படித்தவங்க என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் டிஸ்பென்சிங் ஃபார்மசிஸ்ட்டாக போகலாம். அதாவது ஹாஸ்பிட்டலே வந்து 3 ஃபார்மசி இருக்குது. ஒன்று ஐபி, ஓபி, அதாவது ஓடி, அதாவது இன்பேஷ் ஃபார்மசி, அவுட் பேஷண்ட் ஃபார்மசி அண்ட் தென் ஆப்ரேஷன் தியேட்டர் ஃபார்மசி, 3 ஃபார்மசி இருக்குது. இதில் வந்து நீங்கள் எந்த ஃபார்மசி வேணுமோ ஒர்க் பண்ணலாம். அதர் தென் வந்து கேத்லாப் ஃபார்மசி இருக்குது, அதுலேயும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபார்மகோ விஜிலன்ஸ், அதாவது ஏடிஆர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து டிடெக்ட் பண்ணி ஒரு டேட்டாவாக ரெடி பண்ணுறது தான் வந்து அந்த ஃபார்மகோ விஜிலன்ஸ். நெக்ஸ்ட்டு ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் வந்து நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரிக்ஸும் ஒர்க் பண்ணுவீங்க. அந்த ஐடி கம்பெனி இருக்குது, ஐடி கம்பெனிலையும் வந்து நீங்கள் ரெகுலேட்டரி டிபார்ட்மெண்ட் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு மெடிக்கல் கோடிங்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் சயின்ஸ் படித்தவங்க யாராக இருந்தாலும் எலிஜிபிள், அண்ட் தென் ஃபார்மசி படித்தவங்களும் இதுக்கு வந்து எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன், இது வந்து அந்த மெடிக்கல் அந்த பேஷண்ட் டேட்டாலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ட்ரான்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மெடிக்கல் ஸ்கிரைபிங், இதுக்கு வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து டைப்பிங் நாலேஜ் வந்து உங்களுக்கு கம்பல்சரி வேணும். அட்லீஸ்ட் ஒரு 45 to 50 அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் டைப்பிங் பண்ணிங்கன்னா மெடிக்கல் ஸ்கிரைபிங் அந்த வேலைக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு ஃபார்மா மார்க்கெட்டிங் வந்து ஒரு லீடிங் ரோல் இந்தியாவிலே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெனி இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அவங்க எல்லாமே வந்து எப்படி ஒரு ட்ரக்கை வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் மூலயமா தான். ஸோ மார்க்கெட்டிங் வந்து நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. அண்ட் தென் சேலரியும் பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவலே வந்து அதிகமாக கிடைக்கணும்னா ஒன்லி மார்க்கெட்டிங் மட்டும் தான். நெக்ஸ்ட்டு ஃபார்மா இண்டஸ்ட்ரி தான் இருக்கிறதுலே வந்து லோவஸ்ட் சேலரி இன் ஃபார்மா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிஃபார்ம் படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களை வந்து ஜஸ்ட்டு ஒரு லோவர் லெவலில் தான் இருப்பீங்க, அசோசியேட்டாக ஆகவே மாட்டீங்க. நீங்கள் வந்து அங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எம்எஸ்சி இன் கெமிஸ்ட்ரி அந்த படித்தவங்க வந்து இருப்பாங்க, தென் எம்ஃபார்ம் பிஹெச்டி அந்த ரேஞ்சில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு சேலரி வந்து டபுள் மடங்கு லோவில் இருக்கும். ஸோ அவங்க அந்த இண்டஸ்ட்ரியில் என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி அசூரன்ஸ், குவாலிட்டி கண்ட்ரோல், அதாவது குவாலிட்டி கெமிஸ்ட்ரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன், அந்த ப்ரொடக்ஷனில் வந்து ஃபார்முலேஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயும் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
பிஜி படித்தவங்க என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. நாட் ஒன்லி இன் ப்ரைவேட் செக்டார், கவர்மெண்ட் அந்த பப்ளிக் செக்டார் யூனிட்லேயும் இருக்குது, ப்ரைவேட் செக்டார்லேயும் யூனிட் இருக்குது. என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்சி அண்ட் தென் எம்ஃபார்ம் படித்தவங்களாம் வந்து இந்த புது புது ரிசர்ச்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா சயின்டிஸ்ட்டு, அவங்களுக்கு வந்து அந்த ஹெல்ப் பண்ணுற மாதிரி அந்த ரிசர்ச் ஃபெலோவாக வந்து அவங்கள வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஏஆர்என்டி, எஃப்ஆர்என்டி, அதாவது அனலிட்டிக்கல் ஆர்என்டி அண்ட் தென் ஃபார்முலேஷன் ஆர்என்டி வந்து ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் மேனேஜர், நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் சைடு போகணுன்னா ப்ரொடக்ஷன் மேனேஜராகவும் நீங்கள் வந்து ஆகலாம். நெக்ஸ்ட்டு ட்ரக் டிஸ்கவரி, ஒரு புது ட்ரக்கை வந்து கண்டுபிடிக்கிறதுல வந்து உங்களோட பங்கு வந்து நிறைய இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்மசூட்டிக்கல் மார்க்கெட்டிங் மேனேஜர், நீங்கள் எம்பிஏ பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து லீடிங் பண்ணுற அளவுக்கு உங்களை வந்து மேனேஜர் ரோலுக்கு வந்து கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் மேனேஜர், நீங்கள் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அவங்களாம் வந்து லீட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து எம்பிஏ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அந்த மேனேஜர் ரோலுக்கு வரலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீனியர் ரிசர்ச் ஃபெலோ, அதாவது நீங்கள் வந்து பிஃபார்ம் முடிக்கும் போது ஒரு இதுக்கு ஜாயின் பண்ணிங்கன்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோவாக இருப்பீங்க. அதாவது சிஎஸ்ஐஆரில் செலக்ட் ஆனீங்கன்னா அதுக்கப்புறம் 2 வருஷம் நீங்கள் வந்து அந்த எம்எஸ்சி முடித்த பிறகு நெக்ஸ்ட் லெவலில் வந்து சீனியர் ரிசர்ச் ஃபெலோவுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரமோட் ஆவீங்க. அதுதான் வந்து சீனியர் ரிசர்ச் ஃபெலோன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ட்ரக் பேட்டர்ன் அனலிஸ்ட், நீங்கள் வந்து அந்த ட்ரக் பேட்டர்ன்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த புது ட்ரக் ஒன்று வந்து இன்வென்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து பேட்டர்ன்லாம் இருக்கும். ஸோ அந்த ட்ரக் பேட்டர்ன் அனலிஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணியிருந்தா தான் வந்து உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு மெடிக்கல் சயின்டிஃபிக் ரைட்டிங் வந்து இந்த டாக்டர் ரெட்டிஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அங்கே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அந்த சயின்டிஃபிக் ரைட்டிங் அந்த ரோலுக்கு வந்து. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்னும் நிறைய இருக்குது. ஸோ வந்து நீங்கள் எம்ஃபார்ம், எம்எஸ்சி அந்த ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது கம்பேரிங் டு பிஃபார்ம் அண்ட் தென் பிஎஸ்சி. நிறைய பேர் வந்து எக்கனாமிக் இஷ்யூவால் வந்து நிறைய பேர் எனக்கு பேச்சுலரோட போதும் அப்படின்னு வந்து நிறைய பேர் நிறுத்திடுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இது வரைக்கும் ப்ரீவியஸாக என்னென்ன ரெக்யர்மெண்ட் போச்சு அதெல்லாம் வந்து ஒரு டேட்டாவாக கலெக்ட் பண்ணி நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்னென்ன ரெக்யர்மெண்ட்லாம் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சி வந்து ட்ரக் இன்ஸ்பெக்டர் வந்து எடுப்பாங்க. நெக்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி ட்ரக் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் அனலிஸ்ட்டு, இந்த எய்ம்ஸு, ஜிப்மர், எம்ஆர்பி, டிஎஸ்எஸ்பி, என்எஃப்எல், ஐசிஎம்ஆர், சிஎஸ்ஐஆர் அண்ட் தென் எஸ்எஸ்சி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கெல்லாம் வந்து ஃபார்மசிஸ்ட் வந்து இயர்லி ஒன்ஸ் ஆச்சும் வந்து ரெக்கமெண்ட் வந்து போட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டு எஸ்எஸ்சி சொன்னோம் பார்த்தீங்களா, இதை பற்றி நான் ஒரு ப்ரீஃப் வீடியோ போடுறேன். ஏன்னா இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ, நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில. முக்கால்வாசி பேர் வந்து இந்திக்காரங்க தான் வந்து இதில் செலக்ட் ஆகிறாங்க. ஸோ அதை பற்றி நான் ப்ரீஃபாக போடுறேன். நெக்ஸ்ட்டு சிடிடிஎல், அந்த ஜூனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து போன வருஷம் வந்து ரெக்கமெண்ட் போச்சு. இது வந்து எத்தனை பேர் அப்ளை பண்ணீங்க எழுதுனீங்க தெரில, ஆனால் வந்து ஃபுல்லாக செலக்ட் ஆனது இந்திக்காரங்க தான். நெக்ஸ்ட்டு சிடிஎஸ்கோ இன்ஸ்பெக்டர், இது வந்து 404 போஸ்ட்டு வந்து வரும் அப்படின்ட்டு போன வருஷமே ரிலீஸ் ஆச்சு நோட்டிஃபிகேஷன். ஆனால் வந்து இன்னும் வந்த படம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸில் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் வந்து சைட் பை சைடு இருக்கும், அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதுவும் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து இயர்லி நிறைய ரெக்கமெண்ட் போச்சு. இப்போயே வந்து அந்த கிங் ஜார்ஜ் அப்படின்ட்டு ஒரு ரெக்கமெண்ட் இன்னும் போயிட்டுருக்கு. ஸோ அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணுங்கள். அதை பற்றி வீடியோ வேணுன்னா நம்ம சேனலில் வந்து செக் பண்ணி பாருங்கள், நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் எதனா உங்களுக்கு டவுட்டோ ஆர் இன்னும் இன்ஃபர்மேஷன் பத்தலை ப்ரோ அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபுல்லாக இன்னும் ஆடட் மோர் இன்ஃபர்மேஷன் போட்டு நான் வீடியோ போடுறேன். ஓகே, நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.